இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே நல்ல ஒரு ஜாலி மூடில் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னமோ டிப்ரெஷன் ஒரு பக்கம் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஏங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். இருங்க, ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோக்கான இன்ட்ரோவை முடிச்சுட்டு வரேன். யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்டு பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆன்ட்டோ. அதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் கொடுத்துக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த சேனலில் வர வீடியோவோட இன்ட்ரோ வந்து மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா வீடியோவுடைய லென்த் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் அதோடைய பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸை வந்து நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே வருவீங்க. எதுக்கு இந்த சடன் சேஞ்ச் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது. இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவுமே ஒரு நியூ அட்டம்ப்ட் தான். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ மாதம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி என் சேனலுக்கும் நான் ஒரு அப்டேட்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்குறேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப டிலே பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால இப்போது டைரெக்டாக நம்ம கோட் மூவியோட ரிவ்யூவுக்கு போயிடலாம். ஏன்டா ஏதாவது புது கண்டென்ட்டாக கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி 4 நாள் ரிலீஸ் ஆகி எல்லா ஸ்பாய்லருமே வெளியே வந்து படம் க்ரோஸ் கணக்கில் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ இப்போ வந்து ரிவ்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அது வந்து இந்த படத்துக்குன்னு ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே டிக்கெட் கிடைக்காத காரணத்தினாலையும் இன்னும் சில காரணங்களாலேயும் கொஞ்சம் தள்ளி போன விஷயம். அதனால் என்னால் இப்போ தான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ரிவ்யூ சேனல் நீ முதல்ல எதுக்கு ஓப்பன் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதை நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லென்த்து பத்தாது. அதனால் அதை நான் வந்து லைஃப் ஸ்டோரிக்காக அப்லோட் பண்ணுற பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த படத்தோடைய ரிவ்யூவை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோம். வழக்கமாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து வீடியோவை வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டோடு முடியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவ் சைடுக்கு வருவேன். இன்ஃபேக்ட் என் வீடியோவில் நான் எந்த கண்டென்ட்டை பற்றி எடுத்து பேசணும் அப்படின்னாலும் அதை நான் இந்த 2 கேட்டகரியில் மட்டும்தான் பிரிப்பேன். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஆனால் இப்போ பேச போகிற இந்த கண்டென்ட்டுக்கு வந்து முதல்ல நெகட்டிவ் எடுத்து பேசினேன்னா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தில் வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அவருக்கு வந்து இவ்வளோ மார்க்கெட் இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டைரக்ஷன் குரூவாக இருந்தாலும், அவர் படத்தில் இருக்காருங்கிறத வச்சு தான் அந்த படத்துக்கே வந்து மார்க்கெட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிற ஆளாக இருந்தால் கூட அவரால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடியன்ஸை வந்து என்கேஜாக வச்சுக்க முடியுமோ அதுக்கான வேலையை வந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்ஃபேக்ட் நம்ம இதுதான் அவருடைய லாஸ்ட்டுக்கு முன்னாடி படம். இது வந்து அடுத்து 69 வர போகிறது லாஸ்ட்டு படம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரை அப்படியே ஈஸியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஒரு பக்கம். அப்புறம் நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் வந்து அணில், ஆமை, இன்னும் சில அனிமல்ஸ் குறியீடுகள்லாம் இருக்குது. அது வந்து யார் எந்தெந்த ஃபேன்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. மேக்ஸிமம் இது 2 தான் மெஜாரிட்டி. ஆனால் நான் இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயுமே வரமாட்டேன். நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், நியூட்ரல் ஃபேன்ஸ், கிரிட்டிக்ஸ், இந்த மாதிரி காமனாக ஒரு படத்தை பார்த்து எந்த ஒரு நிறை குறைகளுமே இல்லாமல் அதில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை மட்டுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆளாக தான் நான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னேன் அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை ஒரு கான்வர்சேஷனுக்கு கமெண்ட் செக்ஷன் வரணுன்னா கூட பரவாயில்ல. எடுத்த உடனே எதுனா அப்யூசிவாக போடணும், இல்லை உனக்கு என்னடா தெரியும் நீ படம் எடுத்து பாடுறாங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ், நம்ம சேனலுக்குன்னு இருக்கிற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது இஃப் அண்ட் இன்கேஸ் அது நடந்துச்சு அப்படின்னா
அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரில. சரி, அது நடக்கிறப்போ பார்த்துக்கலாம். படத்தில் வந்து ஆக்சுவலாக தளபதி இளைய தளபதி அப்படிங்கிற மாதிரி ஓல்ட் அண்ட் யங் வெர்ஷன் 2 வரும். அதில் வந்து பாசிட்டிவாக இருக்க விஷயம் வந்து ஓல்டு கேரக்டருடைய கேரக்டர் ஆர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா யங் லுக்கில் இருக்க விஜயோடைய லுக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து அந்த யங் விஜய் டிஹெச்டு லுக்குக்கான விஎஃப்எக்ஸ் தான். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு போஸ்டர், செகண்ட் போஸ்டர், அதுக்கப்புறமா கிளிம்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து வந்த கேரக்டர்லாம் யாருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததோ இல்லையோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஆள் படத்துலையும் அது டெவலப் பண்ணி கண்டிப்பாக நல்லா கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை விபி மேலே கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஸ்பார்க் சாங்கில் வந்து அந்த நம்பிக்கை அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படக்குருவை வந்து உஷாராகி சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போது ஸ்க்ரீனில் வந்திருக்க அந்த டிஹெச்டி லுக் வந்து எனக்கு பயங்கரமாக செட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. அப்புறம் அந்த கேரக்டருக்காக விஜய் சில மேனரிசம்லாம் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த லுக்குக்கு வந்து நல்லா செட் ஆகியிருக்கும், அந்த கேரக்டருக்கும் நல்லா செட் ஆகியிருக்கும். அதுவும் இன்னொரு பயங்கரமான ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஒரு பக்கம் பெரிய ப்ளஸ் வந்து விஜய் அப்படின்னா, இன்னொரு ப்ளஸ் வந்து வெங்கட் பிரபு தான். இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அவர் 100% எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா அதில் வந்து 50% தான் அந்த பாசிட்டிவ் சைடு வந்து வந்திருக்கு. நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் வந்து சொன்ன மாதிரி இந்த கதை வந்து ஜெமினி மேன் படத்துடைய ஒன்லைனை வந்து பேஸ் பண்ணி கிடையாது. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானே எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், இது ஜெமினி மேன் கதையா அப்படின்னு. எல்லோரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி விபிஏ வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பார். உண்மை தான். ஆனால் சிறுத்தை படத்தில் வில்லன் கிளைமேக்ஸில் சொல்கிற மாதிரி அவன் அதை விட பெரிய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட ஹீரோஸை அடித்து துவைச்ச ஒரு கண்டென்ட்டு. அதை தான் அவர் திரும்பவும் கொண்டு வந்திருக்கார். ஆனால் பாசிட்டிவாக அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 மணி நேரத்துக்கு அதை சலிக்காமல் கொண்டு போயிருக்காருங்க. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாது. அடுத்தடுத்த சீன் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பெரிய பெரிய ட்விஸ்ட்டு பிளாட்டு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் சின்னதாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த சீன் இப்படி ஆரம்பிக்குதுன்னா இப்படி தான் முடியும்னு எதிர்பார்ப்போமா? அது அப்படி முடியாமல் வேறு மாதிரி முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா படம் ஃபுல்லாக வெங்கட் பிரபு வந்து நம்ம கூட ஏப்ரல் ஃபுல் கேம் விளையாடி இருக்காரு. படம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா இது வந்து இந்த படம் விஜயோட கெரியரில் வந்து அவருக்கு லாஸ்ட்டாக நடிக்க போகிற படத்துக்கு முன்னாடி வர படம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு சென்ட் ஆஃப் மூவி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரோ என்னவோ தெரியல. இன்ட்ரோவில் அந்த விஜயோடைய கிளிம்ஸ் மாதிரி ஒன்று வரும். துப்பாக்கி வந்து ரோல் ஆகி அப்படியே வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ ப்ரெசண்ட்டு கோட் வரைக்கும் எல்லாருக்குமே வரும்ல. அது வந்து என்னை ட்ரெய்லர்லேயே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தேட்டரில் பார்க்கறதுக்கு அது இன்னும் பிளாஸ்டாக இருக்கும் அந்த சீனு. அதில் ஆரம்பித்து கேஷ் க்ரூவில் வந்து பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, அப்புறம் மைக் மோகன் கேரக்டர், இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி விஜய்க்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் மூவி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதையும் வந்து வாண்டடாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்காம படத்துக்கு பொருந்தி வர மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த அந்த காந்தி கேரக்டருடைய சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த லேகெல்லாம் தெரியல. அது காரணம் வந்து விஜய், ஸ்னேகா, அப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா இவங்க எல்லாருமே சேர்ந்து காமெடி போர்ஷன் மாதிரி ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாசிட்டிவான சைடு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அங்கே வந்து கட் பண்ணி அப்படியே நெகட்டிவ் சைடு பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து விபியோடைய அதர் 50% பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஆரம்பத்திலே சொன்னேன்ல, 100% போட்டதில் வந்து 50 பாசிட்டிவாக வந்திருக்கு, 50 நெகட்டிவாக வந்திருக்குன்னு. பாசிட்டிவ் எல்லாத்துக்குமே பார்த்து முடிச்சார். இப்போ அவர் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பற்றி இப்போ பேச ஆரம்பிப்போம். ரெஃபரன்ஸுங்க. அதாவது ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆஹா இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாலும்,
ஒன்று ரெண்டு ஆவரேஜாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற மாதிரியே ஒரு பாயிண்டில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கதையோடு தான் பொருந்து வருது, அது எனக்கும் புரியுது. இருந்தாலும் 2 3 விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதுக்கான ரீசன் வந்து நான் டேரெக்டாக சொன்னால் புரியாது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போது யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து 90s கிட்ஸுக்காக ஒரு மேஷப் ஒன்று ரெடி பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதில் வந்து 90ஸில் ஆரம்பித்து இயர்லி 2K வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய நாஸ்டாலஜியான மூமெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு வச்சுப்போம். அதில் வந்து இயர்லி 2Kல வந்த கண்டென்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் அப்போ தான் பிறந்தேன். 90ஸில் இருக்குது, 95 94ல் இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதில் தப்பு வந்து என்னோடதும் கிடையாது, அந்த வீடியோவை ரெடி பண்ண அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரோடதும் கிடையாது. பட் சின்ஸ் அது வந்து வீடியோவுக்கான, அவர் கிரியேட் பண்ண ஒரு வீடியோக்கான ட்ராபேக்காக இருக்கும். அதே தான் இந்த கோட் படத்துக்கும் நடந்திருக்கு. இந்த பாயிண்ட்டை மெயினாக சொல்கிறதுக்கான காரணம் வந்து அனில் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, விஜய் சார் ஃபேன்ஸு. இதை சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு பயத்தோடையே இருந்தேன். சரி சொல்லுவோம். அதாவது விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து, இல்லையே படத்தில் வந்து ரெஃபரன்ஸ்லாம் எனக்கு எல்லா ரெஃபரன்ஸுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் சொன்னேன்னா, ரைட்டு பின்னாடி ஓடு தெரியுது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ப்ளஸ் என்ன மாதிரியே இன்னும் சில பேருக்கு ஃபீல் ஆகும், அது அவங்களும் தெரியுமா வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட தான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் கொண்டு வந்தது. ரெண்டாவது, மோகன் சாரோட கேரக்டர். இதை ஓப்பனாக சொல்லாமா இல்லையான்னு தெரியல, பட் பாவம் தான். மோகன் சாருமே வந்து அந்த கேரக்டரை அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கேரக்டருடைய ரைட்டிங்க்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் சிங்க் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு படம் பார்க்குறப்போ ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, அவருடைய கேரக்டரே வந்து ஒரு வேளை சூர்யா பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோண ஆரம்பிச்சிது. காரணம், அந்த கேரக்டருடைய ரைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக இன்னொரு கேரக்டரையும் நான் உள்ளே கொண்டு வரேன். அதாவது படத்தில் வந்து டிஹெச்டு லுக்கோடைய விஜய் கேரக்டர். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், படத்தில் வந்து அவருடைய அந்த டிஹெச்டு லுக்கு, அதுக்கப்புறமா அந்த லுக்குக்கான மேனரிசம் எல்லாமே அந்த படத்தில் வந்து ஆப்டாக சூட்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த படத்துக்கு வந்து சுத்தமாக சிங்க் ஆகாத மாதிரி தான் இருந்தது. அது ரெண்டுமே சேர்த்து இப்போது அந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரியும் மோகன் சாரோடைய போர்ஷனும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுனால மோகன் சாரோடைய படத்தில் வந்த கேரக்டரும் வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறமா அந்த யங் விஜயோடைய பேக் ஸ்டோரியும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போது வந்து தன்னுடைய சொந்த அப்பாவே வந்து ஒரு பையன் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் லென்த்து அதிகமாக இருக்குங்கிறதுனாலையோ இல்லை வேறு என்ன ரீசனோ தெரியல, அது அந்த அளவுக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகாத மாதிரியே தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ட்ரெய்லரில் வந்து இப்போது நம்ம படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டிஹெச்டு லுக்குன்னு இல்லாமல் இன்னும் சின்ன பையனா இந்த நாளைய திருப்பு படத்துலலாம் வர விஜயோடைய லுக்கு ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஃபேக்கு மேக்டர் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது படத்தில் நல்ல வேலை 10 நிமிஷத்தோடு போயிடுச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதுவும் ஒரு கேரக்டராக படத்தில் அங்கங்கே வரும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லாமல் அதை 10 நிமிஷத்தில் முடித்ததே வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சிச்சு. டிஏஜிங் தான் இதில் மெயின் விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண டீம் வந்து இந்த பக்கம் விஎஃப்எக்ஸ் இடத்துல வந்து லைட்டாக சொதப்பிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே தான் அந்த 15 வயசு விஜயோடைய கேரக்டரும் வந்து லைட்டாக அடி வாங்கிச்சு. இந்த பாயிண்ட்டை இவ்வளோ நேரம் பேசுறதுக்கான காரணம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு விஜய் வந்து வில்லனிசம் அந்த சைக்கோட்டிக்காக நடித்த கேரக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 3 படம் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் வந்து இந்த அழகிய தமிழ் மகன் படத்தில் வர பிரசாந்த் கேரக்டர் வந்து பீக்கு.
இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்லேயே அந்த கேரக்டர் வரும். அதுக்குன்னு பெருசாக பேக் ஸ்டோரிலாம் எதுவும் கிடையாது. அந்த கேரக்டரே வந்து சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் 5 நிமிஷம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்படின்னாலும் கூட படம் ஃபுல்லாக அதில் அவருடைய மேனரிசம், அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கேரக்டர் பயங்கரமாக சிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய இந்த யங் விஜய் கேரக்டருக்கு வந்து செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதோட எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போது நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னனா இல்லையான்னு எனக்கு ஞாபகமே இல்லைங்க. ஆக்சுவலாக மறந்துட்டேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரப்போ படத்தை நான் ஒரு நிமிஷம் என் மைண்டில் ஓடி பார்த்துட்டே வந்தேன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்ததுனால, அதனால் இந்த விஷயத்த சொன்னனா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் திரும்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி நாளையோட 1 வீக் ஆக போகுது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து, ஒருவேளை இந்த படம்லாம் பார்த்து முடித்தா கூட அவங்களுடைய ஃபேவரட் ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படத்துக்கு என்னென்ன ரிவ்யூ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குற குரூப்பாவது கோட் ரிவ்யூ அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணாங்கன்னா அதில் என்னுடைய சேனலும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இன்னும் படமும் பார்க்கல, அதே மாதிரி எந்த ஸ்பாயிலருமே நான் இன்னும் உடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, படம் எடுத்த அந்த குரூப்போட உண்மையாலே நீங்கள் தான் கோட். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே வந்து முக்கியமான சில சீன்ஸை வந்து அவங்களுடைய ஸ்டோரியில், இன்ஸ்டாவில் இந்த மாதிரி போட ஆரம்பித்து கடைசியில் அது ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்தே ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க 2-3 நாள் கழிச்சு. அதனால் தயவு செஞ்சு நாளைக்கு நீங்கள் ஏதாவது படத்துக்கு போகிறீங்க, நல்ல ஒரு ஹைப்பான மூமெண்ட் வருது அப்படின்னா, கொடுத்த காசுக்கு அங்கே உட்காந்து அந்த மூமெண்ட்டை ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதே இடத்துல நீங்கள் கமெண்ட் போடுறது, திட்டுறது அது கூட செஞ்சுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு மொபைல் அப்படியே தூக்கிட்டு அந்த ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக போட்டு அதில் அந்த ஸ்பாய்லரை உடச்சி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படணுமா அப்படின்ற மாதிரியான வேலையெல்லாம் பார்க்காம அப்படியே நார்மலாக படத்துக்கு போனோமா, என்ஜாய் பண்ணோமாங்கிற மாதிரியான மைண்ட் செட்டோட படத்தை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த வீடியோவை வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப நான் அடுத்த வாரம் வரேன். பாய்.